السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله الحمد لله. عوض على محيدين عبدو قال جلالي قدس الله سره العزيز அவர்கள் என்னிடம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது யார் ஒருவர் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய திருமுகத்தை பார்க்கிறாரோ அவர் நிச்சயமாக ஒரு சூஃபி. யார் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கனவில் உரையாடுவதற்கு தகுதி பெற்றுவிட்டாரே ஆனால் அவர் ஒரு வலியுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எல்லோருக்கும் ஆசை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு யாருக்கு தான் ஆசை இல்லை? உண்மையா இல்லையா? நாம் நிறைய அறிஞர்கள்ட்ட பழகியிருக்கிறோம். வயதானவர்கள் அவர்கள் சொல்வார்கள் அந்த பாக்கியம் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று. பல மஸ்ஜிதுடைய இமாம்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை என்று. அப்போ அதுக்கு என்ன வேண்டும்? கல்பு சுத்தமாக வேண்டும். கல்பு சுத்தமாக வைத்துக் கொள்ளுமையானால் கண்டிப்பான முறையில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கலாம். அவர்கள் தான் சொர்க்கவாதிகள். ஈமானோடு எவர் ஒருவர் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாரோ அவர் நிச்சயமான ஒரு சொர்க்கவாதி தான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் நம்முடைய துர்க்குணங்கள் நஃப்ஸே ஹம்மாரா அனைத்தையும் நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதுதான் சூஃபியாக்கள் நஃப்ஸுகளை 7 மாதிரியான நஃப்ஸுகளை பிரித்திருக்கிறார்கள். நஃப்ஸே ஹம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே முத்மைன்னா, நஃப்ஸே ராலியா, நஃப்ஸே மரலியா, நஃப்ஸே காமிலா. இப்படி 7 விதமான நஃப்ஸுகளை பிரித்திருக்கிறார்கள். நஃப்ஸு ஒன்று தான், அதோடைய தன்மைகள் தான் 7. ஆகையினால் நாம் நஃப்ஸை என்ன செய்ய வேண்டும்? இமாம் கசாலி கத்தஸல்லாஹு ஸர்ரல் அஸீஸ் அவர்கள் உள தூய்மை என்ற நூலில் மிக சிறப்பான முறையில் கல்புல நடக்கக்கூடிய அந்த செய்திகளை மிக அழகாக அறிவித்திருக்கிறார்கள். உள தூய்மையை வாங்கி எல்லோரும் படிங்க. படித்து கல்பை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அசது பொறாமைகள், ஆமாம், அசது பொறாமைகள், மற்றவங்களை பற்றி எளிதான முறையில் புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, ஆமாம், இல்லாத செய்திகளையும் பொல்லாத செய்திகளையும் அவர்களை மேலே சாட்டுவது, இதெல்லாம் நஃப்ஸே ஹம்மாரா. இவர்களெல்லாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும்? எப்படி அவங்க பார்க்க முடியும்? உண்மையா இல்லையா? ஆகையினால் குத்துபு நாயம் என்ன சொல்றாங்க? எவர் ஒரு கல்பை சுத்தப்படுத்திக் கொண்டவர் நிச்சயமாக அவர் ஒரு சூஃபி. ஆமாம், அவர்கள் தான் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர்கள் தான் சூஃபி. சில பேர்கள் பார்த்துருப்பாங்க, அடுத்து என்ன செய்வாங்க? சில காலத்துக்கு பிறகு கெட்டவர்களோட இணங்கி என்ன செய்வாங்க? அவருடைய கல்பை வீணாக்கி கொள்வார்கள். எவர் ஒரு கல்பை சுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுது அல்லவா? ஆயினால் எப்போதும்